Hi guys, welcome to JP World Channel. நான் உங்க JP. 31 வயசான பிரதாப் சிங் தினக்கூலிய வேலை பார்த்துட்டு இருக்காரு. கடந்த செவ்வாய்க்கிழமை அவருக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் எடுத்து பார்க்கும்போது 70 வயசான அவங்க அம்மா ஜெய்மா தேவி, 42 வயசான அவங்க அண்ணி ராஜ்குமாரி அண்ட் அவங்களோட பொண்ணா இருக்கக்கூடிய 9 வயசான பூமி, இவங்க 3 பேரையுமே காணலேன்னு அந்த போன் கால்ல சொல்றாங்க. பதபதச்சு போன பிரதாப் சிங் உடனே ஓடி வந்து என்ன விஷயம்னு விசாரிக்கிறாங்க. அவங்க போகி பாபான்னு சொல்லிட்டு ஒருத்தரோட போதனையை கேட்கறதுக்காக ஹேத்ராஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ரத்த கலரியா அந்த இடம் காணப்படுது. இத பார்த்த பிரதாப் சிங் உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லார்கிட்டையும் ரோட்ல இருக்க எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. அவங்க பல விதமான ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அவங்கள அட்மிட் பண்றதா சொல்றாங்க. உடனே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கும் போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போதுதான் ஒரு வாட்ஸ்அப்ல ஆக்ரா ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மா இருக்கிறதா ஒரு இமேஜ் கிடைக்குது. பார்த்ததும் சந்தோஷப்படுறாரு. பட் அப்ப அவருக்கு தெரியாது அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கு போறது கிடையாதுன்னு. அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைச்சது அவங்க அம்மாவோட டெட் பாடி. அது மட்டும் இல்ல, அவங்க அம்மா, அண்ணி, எல்லாத்துக்கும் மேல 9 வயசான பூமி எல்லாருமே இறந்த சடலங்களா மீட்கப்படுறாங்க. பிரதாப் சிங், என் அண்ணாவுக்கு இன்னும் 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களை எப்படி வளர்க்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரும் கவலையுமா காணப்படுறாரு. இனி ஒரு பக்கம் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்க இந்த ஒரு லேடியோட பேர் தான் உமாதேவி. இவங்களோட 16 வயசான அவங்களோட பேத்திய தொலைச்சிட்டு 3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஹாஸ்பிட்டல்லையும் தேடி தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த பேத்தி கிடைக்கவே இல்லை. பேத்திக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னும் எக்கச்சக்கமான கேசஸ், 121 பேர் இறந்திருக்காங்க. இதுல குறிப்பா பெண்கள் தான் அதிகம். 31 பேர் காயப்பட்டிருக்காங்க. என்னதான் நடந்தது? இது ஒரு அவேர்னஸ் வீடியோவா இருக்க போகுது. ஃபுல்லா பாருங்க. அண்ட் யாருக்கு நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் அவேர்னஸை கிரியேட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நாராயண் சாகர் கரி தான் இந்த ஒரு சாமியார். இவரை மக்கள் வந்து போகி பாபா அண்ட் விஸ்வகரின்னு சொல்லிட்டு அன்போட அழைக்கிறாங்க. இவருக்கு இன்னும் பல பெயர்கள் மக்கள் கொடுத்திருக்காங்க. கடந்த செவ்வாய்க்கிழமை ஜூன் 2ஆம் தேதி மானவ் மங்கள் மிலான்னு சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு நிகழ்வை வந்து ஹேத்ராஸ்ல வந்து ஒருங்கிணைக்கிறாங்க. இதை ஒருங்கிணைச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மானவ் மங்கள் மிலான் சத்பவன சம்மேளன சமேதி. இந்த 6 பேரோட முக்கியமான பொறுப்பு என்னன்னா, வாரவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு இருக்கும். வாரவங்களுக்கு தண்ணி, உணவு, அப்புறம் போற வாரம் அந்த போக்குவரத்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் பண்றது இவங்க 6 பேருக்கு கீழே தான் பண்ணுவாங்க. போகி பாபான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சாமியாருடைய சொற்பொழிவு நடக்கும்னு சொல்லிட்டு மக்களுக்கு போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. ஆன்லைன்ல இவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எதுவுமே இருக்காது. சொல்ல போனா பிரஸ்ஸுக்கு கூட உள்ள அலோடே கிடையாது. யாரும் வீடியோ எடுக்க கூடாதுன்னு உள்ளது அவங்க ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸாவே வச்சிருக்காங்க. சோ இந்த போஸ்டர் பார்த்து அங்க மக்கள் வரணும்னு உள்ளது அவங்களோட குறிக்கோளா இருக்கு. இந்த ஒரு மீட்டிங்காக காவல்துறையிட்டேந்து 80,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்மிஷன் வாங்குறாங்க. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்தவங்க 2.5 லட்சத்துக்கும் மேலான மக்கள் வராங்க. இப்படி இருக்கும்போது போகி பாபா அவருடைய சொற்பொழிவு எல்லாம் நிகழ்த்திட்டு அவர் கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் பின்னாடியே போறாங்க. அவருடைய காலடி மண்ணு வந்து கிடைக்குமா அதை வந்து பூஜை பண்றதுக்கு அவங்க அவ்வளவு தூரம் பயபக்தியா அவர் பின்னாடி போறாங்க. பட் போகி பாபாக்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு வே வச்சிருந்ததுனால மக்கள் யாரையும் உள்ள அவங்க அலோ பண்ணல. பட் இந்த இடத்துல மக்களுடைய அறியாமைய நான் என்னன்னு சொல்றதுக்கு, அவர் கார்ல ஏறி மக்களை கண்டுக்காம போறாரு. பின்னாடி காருக்கு அந்த மண்ணை எடுக்கிறதுக்காக மக்கள் அந்த காருக்கு பின்னாடியே ஓடுறாங்க. இத பார்த்த செக்யூரிட்டிஸ் அவங்கள தள்ளி விடுறாங்க.
இதனால அந்த இடத்துல மக்கள் கீழே விழுறாங்க. உத்தரப்பிரதேசத்துல அன்னைக்கு காலையில மழை பெஞ்சதுனால பாத்தீங்கன்னா மக்களால அந்த ஒரு மண்ணுல எந்திரிச்சு நிக்க முடியல. இதனால அவங்களுக்கு மேல இனி ஒருத்தங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா மிதிக்கப்படுறாங்க. இந்த ஒரு கூட்ட நெரிசல்ல பாத்தீங்கன்னா 121 பேர் வந்து பலியாகுறாங்க. இதுல குழந்தைகளும் உட்படுறாங்க. இந்த அளவுக்கு மக்கள் அவர் மேல கிரேசியா இருக்கிறதுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஆளா, அவ்வளோ ஓத்தான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா யார் அந்த போகி பாபான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்க போறோம். உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல காஸ்கஞ்சன் சொல்ற ஒரு மாவட்டத்துல பகதூர்பூர்னு சொல்ற இந்த ஒரு வில்லேஜ்ல வந்து பிறந்தவங்க தான் இந்த சூரஜ் பால் ஜாதவ். இவர் வந்து யூபி போலீஸ்ல வந்து உள்ளூர் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 28 ஆண்டுகளுக்கு முன்பாக இவர் மேல ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருது. அதனால காவல்துறை இவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. கோர்ட்ல இவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுது. அதனால சில ஆண்டுகள் இவர் ஜெயில கழிக்க வேண்டியது வருது. அது மட்டும் இல்ல, அந்த நேரத்துல இவருடைய காவல்துறை இந்த ஒரு அதிகாரமும் வந்து அவர்கிட்ட பறிக்கப்படுது. சிறையிலிருந்து வெளியே வந்த சூரஜ் கோர்ட்ல மறுபடியும் அப்பீல் பண்ணி அவருடைய பணி அவர் திரும்ப பெறாரு. இருந்தாலும் ஆக்ரால அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 2002ஆம் ஆண்டு அவர் விருப்ப ஓய்வு பெற்று அந்த ஒரு பணியை வந்து நிறைவு பண்றாரு. இதுக்கப்புறம் தான் சூரஜ் தன்னை ஒரு மத தலைவரா ப்ரொக்ளைம் பண்ணதா முன்னிறுத்தினதாக அப்போது ஹேத்ராஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் சஞ்சய் சிங் வந்து சொல்றாரு. அரசு பணியிலிருந்து நான் எந்த ஒரு காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு உயரமான இடத்துக்கு அழைக்கப்பட்டேன்னு எனக்கே தெரியல, இதுக்கான காரணம் யாருன்னும் எனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு இந்த போகி பாபா அவருடைய சொற்பொழிவுகள்ல பல முறை சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, இவர் ஒரு ரிலீஜனை மட்டும் ஃபாலோ பண்ற மாதிரி கிடையாது. என்ன கடவுள் எந்த ஒரு இடத்துக்கு போக சொல்றாரோ நான் அந்த இடத்துக்கு போவேன். இஸ்லாமா இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், ஈவன் சீக்கா இருக்கலாம், இல்ல ஹிந்துவா இருக்கலாம். எந்த இடத்துக்கு என்ன கடவுள் போக சொல்றாரோ நான் அந்த இடத்துக்கு போவேன். இல்ல என்ன கடவுள் எங்கேயும் போக சொல்லலைன்னா நான் எந்த இடத்துக்கு போக மாட்டேன்னு அவருடைய சொற்பொழிவுகள்ல எல்லா மக்களையும் கவர்ற விதமா இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால பொருளாதார ரீதியா நலிவடைஞ்சு இருக்கிறவங்க, அது மட்டும் இல்ல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் எல்லாருமே அவரை வந்து தேடி போறாங்க. அவருடைய சொற்பொழிவு அந்த அளவுக்கு மக்களை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுது. இதுல இனி ஒரு விஷயத்தை அவர் மென்ஷன் பண்றாரு. அது என்னன்னா, அவர் எந்த ஒரு காசை நீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குறவரே கிடையாது. அதுக்கு பதிலா மக்கள் தாமா முன் வந்து அவங்க கொடுக்குற டொனேஷன்ல இந்த ஒரு குரூப் வந்து செயல்பட்டு இருக்காங்க. இதோட சேர்த்து அவரோட சிம்பிளான ட்ரெஸ், அவர் ஷர்ட் போடுறாரு, டிஷர்ட் போடுறாரு, தோத்தி போடுறாங்க, அந்த சிம்பிளான அவரோட அந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், இதுக்கப்புறமா அவருடைய ஸ்பீச்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு எளிமை மக்களை வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி, சிந்திக்க வைக்கிற மாதிரி இந்த பேசக்கூடிய விதம் நிறைய பேர் வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ வாலண்டியர்ஸா வாராங்க. வாரவங்களுக்கு ஃபுட்டு, தண்ணி, எல்லா வசதிகளையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. இது வந்து எல்லா மக்களையும் மறுபடியும் அந்த ஒரு குரூப்ல வந்து இணைச்சுக்கிட்டே இருந்தது. இதனாலதான் யாருமே எதிர்பார்க்காம 80,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல 2.5 லட்சம் மக்கள் வந்து குவிய ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு மக்கள் மூடத்தனமா இருந்தாங்கன்னு பாருங்க. ஒரு லேடி வந்து கை பிராக்சர் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க சொல்றாங்க, பாபா வந்து என்ன குணப்படுத்துவாங்க, அவங்க வந்து என்ன ஹீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கூட நம்பிக்கையோட இருக்கிறாங்க. பட் இந்த பாபா எங்க போனாருன்னு பாத்தீங்கன்னா 2 நாளா தலைமறைவா இருக்காரு. இந்த டீம்ல ஒருங்கிணைப்பாளர்களா இருந்தா அந்த 6 பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. சோ யாரையுமே காண்டாக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குது. இந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி கேள்விப்பட்ட உத்தரப்பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் உடனே அந்த பிளேஸ்க்கு வராங்க. வந்தது மட்டும் இல்ல, அங்க நடந்த இன்சிடென்ட் பத்தி என்கொயர் பண்றதோட ஹைகோர்ட்டோட ஜட்ஜஸ், அதோட ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாரோட இணைச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்றாங்க. இது எதிர்ச்சியா நடந்த ஒரு விஷயம் மாதிரி தெரியல. சோ கண்டிப்பா இதை தரவா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீமையும் அமைக்கிறாங்க. அதோட சேர்த்து இந்த இன்சிடென்ட்க்கு காரணமா இருந்த எல்லாருக்குமே தலைக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து அறிவிக்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால தலைமறைவா இருந்தவங்க வந்து 6 அந்த ஒருங்கிணைப்பாளர்களையும் வந்து மக்கள் காட்டி கொடுக்கறாங்க. 6 பேரையும் போலீஸ் அரெஸ்டும் பண்றாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு பிரசிடென்டா இருக்கக்கூடிய முர்முவா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் மோடி, அப்புறம் அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தின்னு சொல்லிட்டு தலைவர்கள் அவங்களோட ஒரு இரங்கல்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. டியர் ஜேபி வேர்ல்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன விஷயம்னா,
நீங்க வந்து எந்த ஒரு மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க. அது நான் கிறிஸ்டியன், இஸ்லாம், முஸ்லிம் அந்த மாதிரி இல்ல ஹிந்துஸ் அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. யாரு எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த மதம் ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கும், அதை ஃபாலோ பண்ணுங்க. உங்க காட் வந்து எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க. நம்ம செய்யற நல்ல விஷயங்களுக்கு நமக்கு டியர் ஜேபி வால் ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தது உங்களுக்கு என்ன சடனா தோணுச்சு? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இதுல ஒரு தனி நபரால தோற்றுவிக்கப்பட்டதுதான் புத்திசம், ஜெயினிசம். அது மட்டும் இல்ல, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், ஹிந்துயிசம், சீக்கிசம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான மக்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் எல்லா மதங்களும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நல்ல விஷயங்களை பண்ணுங்க, நல்ல விஷயங்களை கேளுங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதன் மூலம் நீங்க வந்து மோட்சத்தை அடைய முடியும். அதே நேரம் மற்றவங்களை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. அதுவே உங்களுக்கு எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கு. அதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. எந்த ஒரு மதத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அதை வந்து அவங்களோட அந்த புக்கா இருக்கலாம், இல்ல உங்களோட வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லி கொடுக்கறத ஃபாலோ பண்ணுங்க. ஒரு தனி நபரை கண்மூடித்தனமா ஆராதிக்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா யாருமே பண்ணாதீங்க. நேற்றுக்கு அந்த மக்கள் அந்த காருக்கு பின்னாடி அந்த மட்டு எடுக்கிறதுக்கு அந்த மண் எடுக்கிறதுக்காக பின்னாடி ஓடுனதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட். இன்னைக்கு 121 பேர் வந்து அவங்களோட ஒரு லைஃப வந்து இழந்திருக்காங்க. லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ் திங். ஸோ தனிநபரை எந்த விதத்திலையும் ஆராதிக்காதீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்து வாழுங்க. அதுவே நல்ல ஒரு விஷயமா இருக்கும் தான் இந்த ஒரு வீடியோ மூலம் நான் உங்க கூட சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, குறிப்பா பெண்கள் தான் அதிகமா ஏமாறக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது. நேற்றுக்கு நடந்ததுலயுமே அதிகமான பெண்கள் தான் ஏமாந்துருக்காங்க. ஸோ பெண்கள் ரொம்ப உஷாராடுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ நிறைவு பண்றேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஒரு அவேர்னஸ் மெசேஜை வந்து கன்வே பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பை, டேக் கேர், see you.